ஒளியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ? மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் நீ கொண்டு வா காதல் வரம் பூத்தூவே பன்னீர் மரம் சூடான கனவுகள் தன்னோடு தள்ளம் வெள்ளை புறா ஒன்று கையில் வரா பெண் என்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டொடுத்தி அன்றா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிற வீடியோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 2 விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெட்டி பிரிக்க போகிறேன், ஒரு பெட்டி கட்ட போகிறேன். அது எதுக்காக அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நாள்லேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயாவது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு இல்லை ஏதாவது பூஜைன்ற சமயத்தில் தான் நம்ம இந்த மாதிரி வாங்கின சாரீ எல்லாம் பீரோலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சுடிதார் எடு, ஒரு பேண்ட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சாரீ கட்டிட்டு சிம்பிளாக ஒரு பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் சாரீ கட்டினாவே பூ கண்டிப்பாக எனக்கு வச்சே ஆகணும். அதனால ஜாக்கிட்ட சொல்லவும் உடனே வாங்கி கொடுத்தாங்க மல்லிப்பூ. ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்ச பூ எதுன்னா மல்லிப்பூ தான். மல்லிப்பூவும் ஜாதி பூவும் ரொம்ப பிடிக்கும். அதை போய் வாங்கிட்டு, ஏன்னா நம்ம வீட்டில் 2 குட்டீஸ் இருக்கா, அதனால நம்ம பாதி எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு பாதியை நவுத்தி வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு புக்கில் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பெட்டியை பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். அது என்ன பெட்டி அப்படிங்கிறத அப்படியே போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த கடந்து வந்திருப்போம். இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னாவே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து லீவ் கிடைச்சிரும். அதுவும் இந்த சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா செம்ம போரிங்கா இருக்கும். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லீவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ்ல வந்திருக்கப்போ நம்ம ஊர்ல எல்லாரும் செம்ம ஜாலியா இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஜாலியோட அந்த வீடியோவும் பாருங்க, சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து அந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புக்கை தூக்கி பேகை விட்டு எடுக்க மாட்டோம். ஆனா அந்த சரஸ்வதி பூஜை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சந்தன வை, குங்கும வை, உட்காந்து படி அப்படிங்கிறப்போ அப்பா மண்டைக்கு ஏறும் பாருங்க. அது சொல்ல முடியாத வார்த்தையா இருக்கும். என்ன பண்றது, அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம பிள்ளைங்கள சொல்ற அளவுக்கு நமக்கு வந்தாச்சு. ஓகே, இப்ப நம்ம அப்படியே விலாகுக்குள்ள போலாமா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெட்டியை ஃபர்ஸ்ட் கட்டிடுறேன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சரஸ்வதி பூஜைங்கிறதுனால ஹர்ஷிதா வந்துட்டு சரஸ்வதி படம் வந்து வரைஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காமிச்சா. இதுதான் அந்த சரஸ்வதி படம். அம்மா இதை வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னா, சரிடி தங்கம் சாமி கும்பிட்டாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓரங்கட்டி வச்சுட்டு அடுத்து பெட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து வெளியூர் போறதுக்கு நம்மளுடைய ஜாக்குக்கு தான். இங்க உள்ள வாழ்க்கை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு ஆல்ரெடி வந்திருப்போம், நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம். இருந்தாலும் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்காக நம்ம வந்து வெளியூர் போக வேண்டியதா இருக்கும். இப்போ எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து மார்ச் மாசம் வந்து ஜாக் வந்து யூஎஸ் போயிருந்தாங்க, டெக்சாஸ்க்கு. ஸோ அப்பவே சொல்லியிருந்தேன் ரிட்டர்ன் வந்தோடனே நெக்ஸ்ட் டைமும் 1 மந்த்துக்குள்ள போவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்க உள்ள சூழ்நிலை எல்லாம் மாறி போய் இப்பதான் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதனால எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் போறாங்க. இது வந்து திடீர்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நான் ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தேன் இந்த பிளான் வந்து கேன்சல் ஆகணும்னு. வேற வழியே இல்லை, சக்சஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, வேலைன்னா அப்படிதான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பண்றது, அவங்களுக்கு வந்து பெட்டியை கட்டி ஓரங்கட்டி வச்சாச்சு. அடுத்து இன்னொரு பெட்டியை பிரிக்க போறேன். அது என்ன பெட்டி அப்படிங்கிறத வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய் இன்ட்ரெஸ்டா தெரிஞ்சுக்கலாம்.
இந்த அக்டோபர் மந்த் வந்தாவே ஃபெஸ்டிவல் டேஸ் நிறையா வரும், லீவு நிறையா வரும். முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீபாவளி. தீபாவளி அப்படின்னாவே பலகாரம் தான். அதில் முக்கியமான ஒரு பங்கு யார் வகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் .com பலகாரங்கள் தான் முக்கியமாக ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து இன்னொரு விஷயமும் இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத அப்படியே வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இது என்ன பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலகார பெட்டி. ஊர்ல .com வெப்சைட் மூலயமா நமக்கு வந்து இந்த 2 பெட்டியும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டியை பிரிக்கிறேன், அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அப்படியே ஷேர் பண்றேன். ஆக்சுவலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா பலகாரமும் இவங்க செய்யறது கிடையாது. அந்தந்த ஊர்ல இருந்து டைரக்டா சோர்ஸ் பண்றாங்க அந்தந்த பலகாரங்களை. ஓகேவா? ஸ்வீட் ஆகட்டும் பலகாரம் ஆகட்டும் எல்லாமே அவங்க வந்து அந்தந்த ஊர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கேட்குறவங்களுக்கு சென்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த காம்போ நேம் தான் வந்து பலகார பெட்டி. இது எத்தனை நாள்ல ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 2 or 4 டேஸ்ல இவங்க வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க தீபாவளிக்கு முன்னாடி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல உள்ளவங்க நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா பிஃபோர் 10th ஆர்டர் பண்ணிருங்க. ஏன்னா 10th அப்புறம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நானுமே இந்த வீடியோ அவங்களுக்காக சீக்கிரமே ஷேர் பண்றேன். ஏன்னா நம்மளால ஒருத்தவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி ஊர்ல .com பலகார பெட்டியை ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா பிஃபோர் 10th நீங்க ஆர்டர் பண்ணிருங்க. அவங்களுடைய வெப்சைட்டு, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வாங்க ஷேர் பண்றேன். ஆக்சுவலா இந்த லேடிஸ்க்குலாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க தெரியுங்களா? நம்மளுடைய மைண்ட் அப்படியே ரொம்ப கேட்சப் பண்ணியிருக்காங்க இந்த ஊர்ல .com. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கிச்சன்ல வந்து ரொம்ப அழகழகு பாக்ஸா வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட்ல என்ன ஓடுதோ அதை வந்து இவங்க கேட்சப் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்களேன், கலரும் பாருங்க அப்படியே ரொம்ப மைல்டாவும் இருக்கு, அட்ராக்ட் பண்ணுது. அது இல்லாம அதனுடைய ஷேப்பு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் இதுக்கு வந்து நிஜமா சொல்றேங்க 10 out of 10 தான் கொடுக்கணும். அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த பாக்ஸ் எல்லாம். அந்த பாக்ஸுக்காகவே இந்த ஸ்வீட்டை வாங்கணும் அப்படி ஒரு இதா இருக்கு. ஓகேங்க, வாங்க இந்த பாக்ஸுக்குள்ள அப்படி என்னென்னத்தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, காரைக்குடி அதிரசம், திருநெல்வேலி அல்வா, கோயம்புத்தூர் மைசூர் பாக்கு, கரூர் தேங்காய் மிட்டாய், அப்புறம் கள்ளக்குறிச்சி ஸ்மால் ஆனியன் முறுக்கு. வாவ்! அடுத்து சாத்தூர் மிளகு சேவு, மதுரை மிக்சர், நாகர்கோயில் நேந்திர சிப்ஸ், சாத்தூர் ரிப்பன் சேவை. எவ்வளவு சூப்பரா எல்லாமே பாருங்களேன். அந்தந்த ஊர்ல இருந்து அங்க இருந்து எல்லாமே இவங்க வந்து சோர்ஸ் பண்ணி நமக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து சென்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, நம்ம இந்தியா மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து ஆல் ஓவர் கண்ட்ரி 50+ கண்ட்ரீஸ்ல வந்து இவங்க வந்து டெலிவர் பண்றாங்க. வித்தின் 2 to 4 டேஸ்க்குள்ள இவங்க வந்து டெலிவரி வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த தீபாவளிக்கு இந்த ஊர்ல .com பலகார பெட்டியை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அவங்க பாருங்க, கலரை பாருங்களேன். அச்சோ, மைசூர் பாக்குல அவ்வளோ நெய்யுங்க. இங்க பாருங்க, இது வந்து பால்கோவா. அப்படியே அந்த ஊரு டேஸ்ட். ஏன்னா அந்தந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இதனுடைய டேஸ்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு ஸ்வீட்டுன்னா சொல்லவே தேவையில்லைங்க. ஆளாளுக்கு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கிட்ட ஒரு பாக்ஸை கண்லையாவது காட்டுங்கடின்னு சொன்னதுக்கு அப்புறம் திருநெல்வேலி அல்வா வந்தது. திருநெல்வேலிக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீலுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஓகே, இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கட்டும். அடுத்த பாக்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வெப்சைட்டை வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா டீட்டெயிலும் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அவங்க வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணும்போது MK20 ஆர்டர் பண்ணுங்க. நம்மளுடைய கூப்பன் கோடு இதுல வந்து மேலும் 20% வந்து ஆஃப் வந்து கிடைக்கும், டிஸ்கவுண்ட்க்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். இவங்க வந்து சவுத் ட்ரீட்ஸ் அப்படின்னு இன்னொரு காம்போ பாக்ஸும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துல இருந்து. இதுல 4 ஸ்டேட்ல இருந்து ஃபேமஸான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸும் வந்து இதுல வந்து இருக்கு.
இதுல எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. இதுலேருந்து ஃபேமஸான ஸ்வீட்டையும், ஸ்நாக்ஸையும் இதுல வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, மதுரை மிக்சரு, கேரளா நேந்திரம் சிப்ஸ் பாருங்களேன். எவ்வளோ அழகா இருக்கு. கலர பார்த்தாவே சாப்பிடணும் போல இருக்குங்க. அடுத்து கோழிக்கோடு பிளாக் அல்வா, ஆந்திரா ஸ்பெஷலு, ஆந்திரா முருகுலு, அப்புறம் கர்நாடகா மைசூர் பாக்கு, அப்புறம் பெங்களூரோட ஸ்பெஷல். இதெல்லாம் இதுல வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஜமா சொல்றேங்க. ரொம்ப 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 ஒர்த்தான ப்ராடக்ட் இது. ஸோ கண்டிப்பா நீங்க தீபாவளிக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம வந்து ஒவ்வொரு ஊர்லயும் போய் தான் நம்ம வந்து வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் இல்லங்க. அதனால ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணோமா, வாங்குனோமா, சாப்பிட்டோமா, தீபாவளிய கொண்டாடுனோமான்னு இருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து வெப்சைட்லேருந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நீங்க உடனே போய் ஆர்டர் பண்ணுங்க. முக்கியமா 10ஆம் தேதிக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணீங்கன்னா, வித்தின் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து உங்க கையில வந்து சேரும். ஓகேவா? நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மட்டும் செஞ்சேங்க. மத்தியானம் சாம்பார் இருந்தது. மாங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார் இருந்தது. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடவும் வயிறு ஃபுல்லாயிடுச்சு. சரி சாப்பிடலாம், ஏதோ ஒண்ணு சாப்பிடணுமேன்றதுக்காக 2 இட்லி மட்டும் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து டே வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா வந்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல நானே அரைச்சுக்கிறது இப்பல்லாம். ஏன்னா வந்து வெளியில உள்ள மாவு வந்து செட் ஆக மாட்டுது. அதனால வீட்லயே மிக்ஸிலயே அரைச்சுக்கிறது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே எடுத்த விளாகு. இது வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுக்கிறேன். 5 மணி. ஜாக்குக்கு வந்து 9:30க்கு வந்து ஃப்ளைட்டு. எமிரேட்ஸ்ல வந்து புக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து 2 ஃப்ளைட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி போனாங்க. ஆனா இந்த டைம் வந்து ஒரே ஃப்ளைட்டா வந்து புக் பண்ணியிருக்காங்க எமிரேட்ஸ்ல. ஸோ எழுந்திருச்சு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா, 5:00க்குலாம் எழுந்திரிச்சாச்சு. எழுந்திருச்சு நம்மளுடைய மீன் குட்டி, அதுக்கப்புறம் நம்மளுடைய குருவியெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்து நம்மளுடைய கிச்சனுக்கே வந்து போவேன். ஏன்னா வந்து அவங்களும் நம்ம வீட்டு குட்டீஸ் மாரி தானே. அதனால அவங்க எப்படி இருக்காங்க என்னன்றத ஒரு செகண்ட் பார்த்துட்டு அடுத்து நான் வந்து கிச்சனுக்கு போவேன். கிச்சனுக்கு போன உடனே லைட்ட போட்டுட்டு நம்ம வந்து ஹீட்டர் ஸ்விட்ச தான் போடணும். இங்க வந்து ஆ வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தண்ணி கொஞ்சம் சில்லா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஜாக்குக்கு டீய போட்டு குடுத்துட்டு, அடுத்த வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீசர்ல ஒரு 2, 3 ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஜாக்க வந்து பெட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு, அவங்களுக்கு 6 மணிக்கு வந்து டாக்ஸி வந்து புக் பண்ணியிருக்காங்க. அங்க தான் வந்து அவங்கள ஏத்தி விட்டுட்டு, அடுத்த வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் எப்படி சொல்றதுன்னா, எனக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து யுஎஸ் போனப்ப, எனக்கு வந்து வீடியோவ கன்டினியூவா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் ஊருக்கு போறப்போ எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதனால ட்ரிப்ஸ் வரைக்கும் வந்து போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது என்னன்னு தெரியல. ஜாக் வந்து இந்த மாரி லாங் டிராவல் பண்றதுனாலயா என்னன்னு தெரியல. மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு மாரி அப்செட் ஆயிடுது. அதனால நமக்கு வந்து எனக்கு வந்து மெயினா வந்து உடம்பு முடியாம போயிடுது. நேத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி உள்காய்ச்சலா இருக்கு. உடம்பு வலிக்குது. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளாவே இருக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாடி பெயின் மாத்திரை எல்லாம் போட்டுட்டு, ஒரு நாள் ஃபுல்லா தூங்கியிருக்கேன்னா பாருங்களேன். அத வந்து வெளியில சொல்ல முடியல. ஏன்னா, நான் அதனுடைய ஸ்டோரி எல்லாமே நான் நெக்ஸ்ட் இதுல சொல்றேன். ஏன் அப்படின்னு. ஒரு மாரி ஏதோ ஒரு விஷயம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என் மைண்டு. ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து ஜாக்க வந்து ஏர்போர்ட்ல விட்டுட்டு தான் அடுத்த வீடியோ எடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஜாக் பாருங்க டக்குன்னு கிளம்பிட்டாரு. ஆம், ஜாக் வந்து சொல்லுவாங்க, "வேலைன்னா போய் தானே ஆகணும். எவ்வளோ தூரமா இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரின்னுவாங்க." ஆனா அத அனுபவிக்கிறவங்க நமக்கு தான் தெரியும். வெளிநாட்டுலருந்து நம்மளே வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வெளிநாட்டுலருந்து அடுத்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுங்கிறது எவ்வளோ சிரமமான விஷயம்ன்றது அது போறவங்களுக்கு தான் தெரியும். அது பிரிஞ்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சிலர்லாம் ரொம்ப அசால்ட்டா, "உங்களுக்கு என்னப்பா? அப்படி யாரு உங்கள அங்க சம்பாரிக்க சொன்னா? அப்ப இங்க வந்துருங்க." அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாங்க. ஸோ அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு நெனச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன பண்றது? ஓகே. இப்ப வந்து ஜாக்க வந்து கீழ போய் இறக்கி விட்டுட்டு வருவோம்.
ஜாக்குக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சு குடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, "இல்ல அங்க லான்ச் இருக்கு. நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லான்ச்சுன்னவும் தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. அந்த லாஸ்ட்டு வந்து நாங்க வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வரப்போ, அங்க வந்து லான்ச்ல வந்து குட்டீஸ் 2 சாப்பிட்டாங்க. நாங்க சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் இருந்தது. அந்த கமெண்ட்டுக்கு இப்ப ஆன்சர் பண்றேன். அவங்க சொல்லியிருந்த கமெண்ட் என்னன்னா, லான்ச்சஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஹைஃபையான கிரெடிட் கார்டு இருக்கணும். ஹை சேலரி இருக்கணும். அப்பதான் வந்து யூ வில் கெட் சச் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படியா இருந்தாலும் அவங்களோட பணம் அவங்களுக்கு என்னப்பா எந்த பிரச்சனையும் கிடையாது. லாவிஷான லைஃப் ஸ்டைலு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மெசேஜ் எப்படின்றது உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு தெரியும். ஹை சேலரி இல்ல ஹை சேலரி இருந்தா தான் கிரெடிட் கார்டு இந்த லான்ச்சஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம கிரெடிட் கார்டை எந்த அளவு யூஸ் பண்றோம், எத்தனை கிரெடிட் கார்டு கரெக்டா நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க குடுக்குற சில கிரெடிட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்களும் கிரெடிட் கார்டு எடுப்போம். ஆனா அதை எப்படி கரெக்டா இந்த டேட்டுக்கு கட்டணும்னா, நேத்து நைட்டு கூட கிரெடிட் கார்டு போய் கட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா, ஒரு நாள் கூட நாங்க வந்து கிரெடிட் கார்ட்லாம் தவறுனதே கிடையாது. ஸோ அந்த மாரி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? குடுத்து குடுத்து பழகணும் அப்படின்னா, கோடி ரூவா கூட வாங்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம கிரெடிட் கார்டு. ஆனா கிரெடிட் கார்ட பயன்படுத்த தெரிஞ்சா மட்டும் நம்ம வந்து கரெக்ட்டா பயன்படுத்தினோம் அப்படின்னா, அதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ஹை சேலரி இருக்கணும், லோ சேலரி இருந்தா தராது அப்படிலாம் கிடையாதுங்க. ஒன்லி நம்ம கிரெடிட் கார்ட கரெக்ட் டைம்க்கு யூஸ் பண்றதுல மட்டும் தான் இருக்கு. அப்புறம் ரொம்ப அவங்களுக்கு என்னப்பா ஹைஃபையான லாவிஷான லைஃப் ஸ்டைலு அப்படின்னு. அவங்கவங்களுக்கு அவங்கவங்க சொல்லுவாங்க இல்லையா? இருந்து பார்த்தா தாங்க எல்லாரோட வலியும் தெரியும், வேதனையும் தெரியும். ஸோ அதனால ரொம்ப ஈஸியா கமெண்ட்ட வந்து நம்ம வந்து தள்ளி விட்டுட்டு போயிரலாம். ஸோ நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, ஆ ஒரு சிலருக்குலாம் அந்த நெனப்பு இருக்கும். அப்படியே கஷ்டப்பட்டு அங்க போய் இருக்கணும். அப்படிலாம் ஒரு இது இருக்கும். ஆ ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன். என்னன்னா, காலத்தை பயிர் செய்யின்ற ஒரு இருக்கு இல்லையா? அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அந்தந்த நேரங்கள்ல, அந்தந்த வயசுல வாழ்க்கையில இருக்கணும். எல்லா விஷயங்களும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்க வந்து அம்மா, அப்பாவோட இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த வயசுக்கு மட்டும் தாங்க இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த காலத்த எல்லாம் தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் கோடி ரூவா இருக்கும். ஆனா, அந்த பழைய விஷயங்கள்லாம் நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன். "காலத்தை பயிர் செய்" அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். ஜாக்க வந்து டாக்ஸில விட்டதுக்கப்புறம், ஒரு மாரி மனசு வந்து அது எப்படின்னு எனக்கு வெளியில சொல்ல தெரியல. ஒரு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இதோட ஃபுல் கதை எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து கன்டின்யூ பண்றேன். ஒரு மாரி அப்செட்டா இருக்கேன் அப்படின்னா, இந்த அப்செட்டுக்கும், இந்த உடம்பு முடியாம போனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆணித்தரமான ஒரு காரணமும் இருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோல ஜாக் வந்து நல்லபடியா அங்க யுஎஸ் ரீச் ஆனதுக்கப்புறம், நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? இந்த மீன் குட்டிக்கெல்லாம் பாருங்களேன், தீனி போட்டுட்டு, இது எவ்ளோ கவலையா இருந்தாலும், இந்த மாரி மீன் குட்டி, நம்ம வீட்ல ஏதாவது சின்ன சின்ன பிராணிகள் இருந்தது அப்படின்னா, அத பார்த்துட்டே அந்த ஒரு கவலைய மறக்க முடியாது. ஆனா அதுலருந்து நம்ம வெளியில வரலாம். அப்படின்னு தான் நான் நெனச்சுட்டு இதுல அப்படியே உட்காந்துட்டேன். ஓகேங்க. ஜாக் வந்து யுஎஸ் போனதுக்கப்புறம், நான் அடுத்த அப்டேட்ல உங்கள வந்து ஷேர் பண்றேன். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த விளாக்ல இன்னொரு ரொட்டீன்ல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சேஃபா இருங்க. தீபாவளிக்கு முன்னாடியே இந்த பலகார பெட்டிய urla.com வந்து புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பை. டேக் கேர்.